தலையில சளி, மண்டையில சளி, சனியம் பிடிச்சா போவாது. சரி என்னதான்ப்பா அது சளி? மண்டையில சளின்னு சொல்றது, தலையில சளின்னு சொன்னா, நம்மட நெத்தியிலேருந்து கண்ணக்குழிக்குள்ள 4 பகுதியில காற்றோட்ட குழி இருக்குது. மொத்தமா 8 குழி. அந்த 8 குழிகளும் நாம ஒரு குழிய சும்மா நார்மலாவே ஒரு குழி பள்ளத்த ஒரு பொலித்தீன் போட்டு பள்ளத்த ஃபுல்லா பொலித்தீன் போட்டு நாம கவர் பண்ணிக்கிறோம்னு வைங்களேன். அந்த பொலித்தீன் சொல்ற அந்த டிஷ்யூஸ் அதுல இன்ஃபெக்ஷன் ஆனாலோ அல்லாட்டி அலர்ஜி ஏற்பட்டாலோ அதன் செய்யும் வீங்கும். வீங்கினா அந்த இடங்கள் குறையும். 2 பக்கம் வீங்க சொல்ல அந்த இடம் குறையறதால அதில் ஊடாக வீக்கம் ஏற்படுறது தான் சைனசைட்டிஸ். அதாவது இன்ஃப்ளமேஷனாலையும் அலர்ஜியாலையும் ஏற்படுற சைனசைட்டிஸ் வீக்கம். அந்த வீக்கம் காரணமாகத்தான் சளி வந்து எங்களோட முகத்துல தங்கி இருக்கும். திரவம் தங்கி இருக்கும். இதன் மூலம் என்ன செய்யும்? பழைய சளி தங்க தங்க பழசாக கிருமி அதுல தொத்தும். இந்த கிருமி தொத்துனதுக்கு பிறகு நம்ம நோய்வாய்க்கு உட்படுவோம். நமக்கு கஷ்டமாயிருக்கும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், முகம் பாரமாயிருக்கும், நமக்கு மேலே உடம்பு அசதியாயிருக்கும், மூக்கடைப்பாயிருக்கும், இப்படி பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டியது. சோ இது என்னத்தால ஏற்படும் பார்த்தால் பொதுவா மூக்குலையும் வாய்க்குலையும் ஏரியால பிரச்சனை உள்ள இருந்தா ஏற்படும். வேற எங்க இடம் இல்லையே. மூக்குலையும் வாயிலையும் பிரச்சனை இருந்தா அப்ப மூக்கு அடிக்கடி அலர்ஜி தும்மல் வர ஆக்களுக்கு ஏற்படும். பிறகு ஒரு அலர்ஜியான வாசனை அது இதுகள் அடிக்கடி இதாகி அலர்ஜிக்கு ஆகிற ஆக்களுக்கு ஏற்படும். பல்லு வலி உள்ள ஆக்களுக்கு பல்லு வலி மூலம் கிருமி போய் ஏற்படும். ஸ்மோக்கிங் பண்றது மூலம் அதெல்லாம் அந்த ஏரியா தானே. ஸ்மோக்கிங் மூலம் ஏற்படும். சரி, நம்மளோட முகத்தோட கட்டமைப்புல மூக்குக்குள்ள இருக்கிற ஒழுங்கான அதாவது சாதாரண மனிதனுக்கு இருக்க வேண்டிய கட்டமைப்பு கொஞ்சம் மாறி கீறி பிழைய அமைச்சு விட்டா, இறைவன் நாட்டப்படி பிழைய அமைஞ்சிட்டு இருந்தா அதன் மூலமும் அந்த அந்த பள்ளங்குழிகள் வேறுபடும். அந்த அமைப்பு வேறுபடுறதால நமக்கு சளி தாங்கும். இதன் மூலம் தான் ஏற்படும். அப்ப இதை எப்படி தவித்துக் கொள்ளலாம்? அநேகமா தவித்துக் கொள்றதுக்கு நாம முதல்ல இப்படி வார ஆக்களுக்கு தொடர்ச்சியா வரும். அதிகமா வரும். குளிர்காலங்கள் அதிகமா இருக்கும், பனிகாலங்கள் அதிகமா இருக்கும். அப்ப ஒரே நாம டாக்டர்கிட்ட போயிட்டு கேளுமா? இது சம்பந்தமான தெளிவான அறிவு ஒண்ணு நமக்கு வேணும். இப்போ பொதுவா முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு அடைச்சிருக்குதா, மூக்கு பிளாக் ஆகிக்குதா? அப்ப சளி அடைச்சிக்கிட்டு இருந்தா அது பழசாகுனா அதுல கிருமி தொட்டுனா இன்னும் பிரச்சனையாகும். உடனே அடைப்பு எடுப்படுறதுக்கு நம்ம சேலைன் மூக்கு ஊத்துற ட்ராப்ஸ், நாசல் ட்ராப்ஸ் பாவிக்கலாம். வேற நாசல் ட்ராப்ஸும் இருக்கு, அதுகளும் நீங்க பாவிக்கலாம். சரி, பெயின் ஆகிக்குது, பெனடோல் பாவிக்கலாம், பெயின் கில்லர் பாவிக்கலாம். சுடு தண்ணி ஆவி காலையிலையும் இரவுலையும் பிடிக்கலாம். இப்படி ஹோம்ல நாம மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கலாம். அலர்ஜிக்கு இருந்து தவிர்த்து கொள்ளலாம். தடுமல் வந்தா உடனே அதுக்குரிய ஏற்பாடை பண்ணிக்கொள்வோம். தவிர்த்து கொண்டால் இப்ப சீரியஸ் ஆகாம பார்த்துக்கொள்ளலாம். மண்டையில சனியனா குந்திக்கிட்டு இருக்காம பார்த்துக்கொள்ளலாம். அப்படியும் மீறி அதையும் மீறி நமக்கு தொடர்ச்சியா வருதுன்னா இன்னொரு ஒரு வழி இருக்குது. எல்லாத்தையும் சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு கேளாது. சரியான முறையில மருந்து செய்யணும். ஸோ அதுக்கு உங்களோட டாக்டரை நாடுங்க. அவர் மிச்சத்தை பார்த்துக்குவார். தேங்க்யூ.